வெல்கம் டு கலைகள் ஏராளம் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷாரத் பூர்வாரத் ஆகஸ்ட் 24 கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பேப்பர் மட்டும்தான் இருக்குது. தேர்ட் பேப்பர் என்கிட்ட இல்லை. இதில் வந்து ஃபஸ்ட் பேப்பர் அண்ட் செகண்ட் பேப்பரில் எதெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் வந்து நோட் பண்ணியிருக்கேன். அதை ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஓகே, ஃபஸ்ட் ரோமன் பாருங்கள். ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 4 எழுதணும். நீங்கள் டோட்டலாக 6 கொடுத்துருப்பாங்க. 6ல் எனி 4 அட்டன் பண்ணணும். ஃபஸ்ட்டு போயம் 1ல் ERC 2, போயம் 4ல் ERC 3, போயம் 5ல் ERC 3, போயம் 8ல் ERC 1, போயம் 9ல் ERC 1, போயம் 15ல் ERC 3 இதெல்லாம் கேட்டாச்சு. மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 9th லெசன் வரைக்கும் நீங்கள் படிக்க மேக்ஸிமம் 8 லெசன் வரைக்கும் கேட்டிருக்காங்க. 4 கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு 1லேருந்து ஒரு 8 சாப்டர் வரைக்கும் இங்கே வந்திருக்க கொஸ்டின்ஸ் ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் படிங்க. செகண்ட் ரோமன் படித் புஸ்தகி ஆதார் பர் எதுனா தேர்டு நம்பரும் வாலி திஜோரியும் 10th பாபுக்கு கத்மோவும் கேட்டிருக்காங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் நீங்கள் படிக்க வேண்டியது 1 to 4 எக்ஸ்ட்ராவே ஒன்று கொடுத்துட்ருக்கேன். சரியா? ஃபஸ்ட்டு தரவு பண்ணது 1 and 2 வந்து தரவு பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா வந்து 4th ஒன்று வந்து படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3rd and 4th கேட்டிருக்காங்க. ரிமைனிங் பார்த்திங்கன்னா 1 and 2 2 இருக்குது. நீங்கள் எனி 1 வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. 1 படிங்க ஆர் 2 சூஸ் பண்ணி நல்லா தரவாக படிங்க. தென் கின்ஹிம் 3 பர் டிப்பனி லிக்கிய 3 அட்டன் பண்ணணும். 1, 6, 4, 7, 9 கேட்டாச்சு. ரிமைனிங் பார்த்திங்கன்னா 2, 3, 5, 8, 10. ओके, इधर पढ़िचुकोंगे. देन 5th रोमन किसी एक कहानी का सारांश लिखकर कहानी कला की दृष्टि से उसकी विशेषताएं लिखिए. इधर 1 and 6 வந்து கேட்டாச்சு. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டியது 2, 3, 4, 5. ஏன்னா எது கேட்பாங்கன்னு தெரியல. ஒரு 1 to 5 வரைக்கும் நம்ம படிச்சுக்கோங்க. அதுலேருந்து கேட்டிருப்பாங்க. 1 கேட்டாச்சு. ரிமைனிங் ஒரு 4 இருக்குது. அதை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. தென் 6th रोमन किसी கின்ஹிம் 3 பர் டிப்பனியாம் லிக்கியே 3 அட்டன் பண்ணணும். டோட்டல் வந்து 5 கொடுத்துருக்காங்க. 2, 3, 10, 14, 23 கேட்டிருக்காங்க. 3 வந்து நம்ம அட்டன் பண்ணோம். அப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதில் இருக்க ரிமைனிங் இருக்கிறது 1/3 மேலே நீங்கள் படிக்கணும். 4, 5, 6, 7, 8, 9, 11 கூட சேர்க்கதான்னு சேர்த்துக்கோங்க. ஏன்னா சப்போஸ் கேட்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது நமக்கு. அதனால எக்ஸ்ட்ராவே நீங்கள் ஒன்று வந்து சேர்த்து படித்து வச்சுக்கோங்க. இது உங்களோட ஃபஸ்ட் பேப்பர். செகண்ட் பேப்பர் பாருங்கள். செகண்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே வந்துட்டு 4 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். 7 கொடுத்துருக்காங்க. 1, 4, 6, 13, 16, 21, 3 இந்த மாதிரி வந்துட்டு, அதாவது இது வந்து லாஸ்ட் கொஸ்டினில் 3 கேட்டிருக்காங்க. ஓகே, லாஸ்ட்டு 22 சம்திங் 23ல் இது வந்து 3 கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிராமர். அதில் வந்து உங்களுக்கு சாய்ஸே கிடையாது. சுத்த कीजिए, सूचना के अनुसार बदलिए, लिंग बदलिए, वचन बदलिए, இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு சாய்ஸ் கிடையாது. அதில் எவ்வளோ இருக்கோ நீங்கள் அதெல்லாம் எழுதணும். 5, 5, 5, 5 மார்க் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும். செகண்ட் ரோமன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1, 2, 3, 4 ரோமன். அதில் உள்ள வந்து சப்டைட்டிலாக கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு 20 மார்க் உங்களுக்கு. தென் தேர்டு रूपरेखा देते हुए किसी एक विषय पर निबंध लिखिए. இப்போ லெட்டர் கட்டுற पर எஸ்ஏ ரைட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1, 3, 11, 13 வந்து கேட்டாச்சு. நீங்கள் படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா 2 and 4 தரவு பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் லெட்டர் ரைட்டிங்கில் 3யும் 4ம் கேட்டிருக்காங்க. 4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு அங்கேயே கேட்பாங்க. இப்போ நீங்கள் லெட்டர் ரைட்டிங் பாருங்க. 20 லெட்டர் இருக்குது. மொத்த டோட்டலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த பக்கத்துலேருந்து கேட்கலாம். அப்போ நீங்கள் 20ல் 10ஆவது நீங்கள் என்ன பண்ணணும், தரவு பண்ணி வச்சுக்கணும். ஆனால் இந்த வாட்டி கேட்கும்போது உங்களுக்கு ரெண்டுமே ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்தே எடுத்துட்டாங்க. நீங்கள் மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 1லேருந்து இப்போ 2 வந்து கேட்டாச்சு அண்டு 4 வந்து கேட்டாச்சு. இந்த 4 வந்து தான் உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஓகே, அங்கே கொஸ்டின் பேப்பரில் வந்து வேறு மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அதே கொஸ்டினே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா கடியா மால் பேஜ்னே கி ஷிகாயத் கர்த்தே ஹுயே அப்படின்னு கொடுத்து அந்த நேம் பார்த்தீங்கன்னா விஸ்வநாத் இருக்குது பாருங்கள். அப்போ லெட்டர் ரைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீராம் இருக்குது பாருங்கள். என்டர்பிரைசஸ் கி ஓர் சே
அப்படின்னு இருக்குது. அதை தான் நம்மளுக்கு வந்து கடியாமால் பேஜ்னே கி ஷிகாயத் கர்த்தே ஹுயேன்னு ஃபஸ்ட்டு அந்த கொஷினை அப்படியே உங்களுக்கு வந்து மாற்றி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதையும் செகண்ட் அதையும் கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதே கொஷின் தான் 6th. இப்போ ஃபஸ்ட் ஸ்டாப்லேயே உங்களுக்கு ரெண்டுமே கேட்டிருக்காங்க. இந்த மாதிரியும் கேட்கலாம். அதனால் மேக்ஸிமம் நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கும்போது ஃபஸ்ட் ஸ்டாப்லேயே ஒரு 8-9 கொஸ்டின் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, தரோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 2 ஒமிட் பண்ணிவிடுங்க. 2 and 6 ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்குதா படிக்க ஆரம்பிங்க. இது வந்து திருச்சி சபாவோட கொஸ்டின் பேப்பர். நான் அதை சொல்ல மறந்துட்டேன். திருச்சி சபா கொஸ்டின் பேப்பர். அடுத்தது வந்து பாருங்க, 5th கேட்டிருக்காங்க. ப்ரீசியஸ் ரைட்டிங்கில் உங்களுக்கு 5th கேட்டிருக்காங்க. அண்டு अपनी प्रांतीय भाषा में अनुवाद कीजिएவும் 5th அண்ட் ஹிந்தி में अनुवाद कीजिएவும் உங்களுக்கு 5th தான் கேட்டிருக்காங்க. ஓகே, எல்லாமே 5th. அதனால் ரிமைனிங் இருக்கிறத நீங்கள் படிங்க. இது உங்களுக்கு வந்து திருச்சி சபா ஃபஸ்ட் பேப்பர் அண்ட் செகண்ட் பேப்பர். தேர்ட் பேப்பர் வந்து எனக்கு அவைலபிள் இல்லை, அதனால் உங்களுக்கு கொடுக்கல. உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். அது எப்படி எனக்கு அனுப்பணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். தன்யவாத். ஆல் தி பெஸ்ட்.